10 மணிக்கு மேல பிள்ளைகள் ரோட்ல நிக்கிறான். நைட் கடைகள் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்குது. ஒத்த மோட்டர் பைக்கில 3 பேர் ஓடிட்டு இருக்கிறான். ரேஸ் ஓடுறதுக்கே பைக்கில பிள்ளைகள் கேக்குது, பாப்பா மாருக்கு தொல்லை தாங்க, நம்ம வாங்கி கொடுக்கறாங்க. ஒரு சின்ன காசு எல்லாம் கிடையாது. 9 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் எல்லாம் மோட்டார் பைக்கல். பிள்ளைகளுடைய உயிரை காவு கொள்ளக்கூடிய யமனது நமக்கு விளங்க மாட்டேங்குது. நம்ம பிள்ளைகளை உயிரை எடுக்கக்கூடியது. அந்த அளவுக்கு நம்ம பைக்கில் வண்டி கொடுக்கிறோம். நகையை வித்து, சீட்டு கட்டி, இருக்கிற ஊடுவளவு வித்து, காணி துண்டை வித்து, ஒன்று வருத்தின காசெல்லாம் போட்டு இவன் பாவம் கத்துறான், சொல்லு கேட்க மாட்டேங்கிறான் அங்கிறதுக்காக பைக்கில் வண்டி கொடுத்த 3 பேர் ஓடிட்டு போறான். ஓடிட்டு போகும்போது ஸ்டாண்ட பணிச்சு நெருப்பு பொறிய பறக்க விட்ட அவனுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அதுல சறுக்கி விழுங்கிறது அவனுக்கு விளங்கல. எத்தனை பேருடைய உயிரை நம்ம இழந்துட்டோம். எத்தனை பேருடைய அன்னளவாக இன்னைக்கு சாதாரணமா 4க்கு 2 3 பேர் நம்ம பகுதியிலேயே மரணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் மோட்டார் பைக்கிலும் விலை கூடின பைக்கிலோட லைசன்ஸ் இல்லாத ஆக்களும் பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. அவன் அந்த பைக்கிலுக்கு வேண்டின காசை அவருடைய ஜனாசாவுக்கு கொண்டு போய் கொடுக்கிற அளவுக்கு என்ன செய்யுது போகுது. அப்ப இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்ல மகன் இது ஓடக்கூடாது, இப்ப தேவையில்லை, படிக்கிற வேலையை பாரு அப்படி என்று சொல்ல முடியலண்டா என்ன சொல்றாங்கல்ல, சொல்றோம். ஆனா கேட்கிற மனநிலையில பிள்ளை இல்ல. பாப்பா அம்மா சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறான். இப்ப பைக்கல் வேண்டி தரப்புறே இல்லையாங்கிறான், கைய வெட்டுறான், செத்துருவேங்கிறான், சோறு திங்க மாட்டேங்கிறான். நம்ம என்ன செய்யறோம், பாவம் பிள்ளைங்கிறான், சாக மாட்டாங்க. அவன் மிரட்டுறான், அவன் கைய வெட்டுவான். மௌத்தான என்ன, மௌத்தா விட்டுமே, மௌத்தான என்ன செய்யறது, மௌத்தா விட்டுமே. நம்ம எல்லாம் என்ன ஈமான் கொண்டிருக்கிறோம். ஈமான் கொள்ற விஷயங்கள் 6. அல்லாஹ் கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூமார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு. சூரா ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு உங்களுக்கு மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், உங்களை இந்த உலகத்திலே நடக்கிற ஒவ்வொன்றும் இல்லா ஃபி கிதாபி மின் கப்லி அன் நபரஹா, உங்களை படைப்பதற்கு முன்னாடி எழுதப்பட்டாச்சுங்கறான் அல்லாஹ். சூரா ஹதீத் 22வது வசனம். சூரத்துல் அன்ஆம் 59வது வசனத்துல சொல்றான், வமா தஸ்குது மின் பரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவில இல்லாம விழுகிறது இல்லைங்கறான். சூரா ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்துல உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டேங்கறான். அப்ப அவர் எப்ப மௌத்தாங்கிறது அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானிச்சுட்டான். இவன் கையை விட்டு வரான், கழுத்து வச்சுதான் போடட்டுமே, அன்னைக்கு தான் ஒரு மௌத்தாகணும் இருந்தா அப்படித்தான் மௌத்தாகணும், வேற யார் தடுக்க முடியும்? அப்படித்தான் மௌத்தாகணும் எழுந்தா உங்களால தடுக்க முடியுமா? அந்த மிரட்டலுக்கெல்லாம் நாம பயப்பட முடியுமா? பிள்ளைகளை அப்படி செய்யக்கூடாது. கையை வெட்டுட, கத்தி தரையா தீட்டி தரட்டா, இது கூறு இல்லடா, நல்ல கத்திரிக்கை எடுத்து விட்டு, உனக்கு பைக்கில் வேண்டி தந்து நீ ரோட்ல சாவி சாக்குது அள்ளிக்கு வரத்தை விட இங்கேயே வெட்டிக்கிட்டு உயிரோட போகுது, அப்படியே முழு உடம்போட எப்போ பாத்துக்கிறான். அப்ப அவன் நம்மளை மிரட்டுறான். அப்ப பெற்றோர்களுக்கு ஒரு பயம் இல்ல. எதுக்கு பயம் இல்லை என்றால் ஆரம்பத்திலிருந்தே நம்ம சருக விட்டோம். சின்ன வயசுல இருந்தே நம்ம கொண்டோல விட்டு வெளியில விட்டுட்டோம்.